நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மேச ராசி. மேச ராசியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க மேச ராசியாக இருந்தா உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன? உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் எது? உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகங்கள் எது? இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரி, மேச ராசி இது செவ்வாயுடைய ராசி. மேச ராசியில பிறந்தவங்க கொஞ்சம் தைரியமானவங்க. தைரியம், துணிச்சல், அதிகாரம் இது எல்லாத்தையும் கொண்டவங்க மேச லக்னக்காரங்க. 12 ராசிகள்ல முதன்மையான ராசி மேச ராசி. இதுலயும் முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் இவங்க தனிச்சு தெரிவாங்க. இவங்க லீடாவும் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்படி ஒரு சிறப்பு மிக்க ராசி தான் உங்களுடைய மேச ராசியானது. சரி, இந்த மேச ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் பயணிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்வினியுடைய 4 பாதமும் இந்த மேசராசியில் இருக்குது. அதே மாதிரி பரணியுடைய 4 பாதமும் இந்த மேசராசியில் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்துடைய முதல் பாதம் மட்டும் இந்த மேசராசிகள்ல இருக்குது. சரி, நீங்க மேச ராசியில பிறந்திருக்கிறீங்க. ரொம்ப துணிச்சல் மிக்கவங்க, விளையாட்டுல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கு. தனக்கு தெரிஞ்சவங்கள அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல அதிக ஆர்வங்கள் இருக்கு. அது விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கறதுல இன்னும் கூடுதல் ஆர்வங்கள் இருக்கு. உங்களுக்கு இந்த காவல்துறை, ராணுவம் இதுகள் எல்லாமே கொஞ்சம் ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. அந்த மாதிரி நீங்களும் இருக்க தகுதியானவங்க. உங்களுக்கு ஆசை இருக்குது இல்லைங்கிறத விட, நீங்க ஒரு காவல் அதிகாரி ஆகுறதுக்கோ, ஒரு ராணுவ அதிகாரி ஆகுறதுக்கோ உங்களுக்கு தகுதிகள் உள்ளவங்க தான் இந்த மேச ராசிக்காரங்க. மேச ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு சிகப்பு நிறம் தான். சிகப்பு நிறம், வெள்ளை நிறம் இதெல்லாம் அதிர்ஷ்டமான நிறம் உங்களுக்கு. ஏன் வெள்ளை நிறத்தை சொல்றேன்னா, சுக்கிரனுடைய நட்சத்திரம் அங்க இருக்குது, பரணியுடைய நட்சத்திரம். அதே மாதிரி கார்த்திகேயன் சூரியனுடைய நட்சத்திரமும் அங்க இருக்கிறதுனால உங்களுக்கு வெள்ளை நிறமும், செவ்வாயுடைய ராசியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சிகப்பு நிறமும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது இளஞ்சிகப்பு இன்னும் கூடுதல் சிறப்பாகவே இருக்கும். ஆரஞ்சு கலர் இருக்கக்கூடிய நிறங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, 1ஆம் எண் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும். ஏன்னா மேச ராசிக்கு யோகாதிபதி 5ஆம் அதிபதியான சூரியன் தான். அதனால 1ஆம் எண் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக இருக்கும். அதே மாதிரி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய நம்பரும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நம்பர் தான். 3ஆம் எண் 1, 3, 5 இதெல்லாம் உங்களுக்கு நல்ல யோகத்தை செய்யும். 5 விட உங்களுக்கு 9 இன்னும் கூடுதல் யோகத்தை செய்யும். ஏன்னா 5 கூட உங்களுக்கு புதன் மேச ராசிக்கு கொஞ்சம் பகைதான். அப்ப 5 நீங்க வேண்டியதில்லை. 5 அதிர்ஷ்டத்தை தராது. ஆனா 1ஆம் நம்பர் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். 3ஆம் நம்பரும் கூடுதல் அதிர்ஷ்டத்தை தரும். அதே மாதிரி 9ஆம் நம்பரும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். இந்த 3 எண்ணும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். நிறத்துல சிகப்பு, இளஞ்சிகப்பு, வெள்ளை இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நிறங்களாக இருக்கும். சரி, இந்த ஜோதிட யுகம் சேனல்ல நான் ஒவ்வொரு ராசியாக சொல்லிக்கிட்டு வரேன். இன்னைக்கு மேச ராசியை சொல்றேன். அடுத்த வீடியோல உங்களுக்கு ரிஷப ராசியை பத்தி வரும். உங்க ஜாதக ரீதியான பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கன்சல்டிங்ல நீங்க கேட்டுக்கலாம். ரொம்ப குறைந்த கட்டணத்துல நீங்க தாராளமாக உங்க ஜாதக ரீதியான முழு விளக்கங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ மேச ராசியில நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு கேது திசை ஆரம்பமாகும். ஒரு 2-3 வருஷம் அது இளம் வயசுலயும் உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வர சுக்கிரனோட திசை நல்ல ஒரு சொகுசை கொடுக்கும். ஆனா கண்டிப்பாக காதலை கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த அத்தனை பேர்த்துக்குமே சுக்கிரனோட திசையில இறுதி காலகட்டங்கள்ல 16 வயசு 18 வயசுல காதல்ங்கிறது கண்டிப்பாக மலரும். அது ஒருதலை காதலாகவும் போலாம், இல்ல 2 பேரும் காதலை சொன்னவங்க அந்த காதலை சக்சஸும் பண்ணி லவ் மேரேஜும் கண்டிப்பாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக காதல்ங்கிறது எல்லாத்துக்குமே வரும். அது ஒருதலையாகவும் காதலாகவாது அந்த சுக்கிரனுடைய திசையில உங்களுக்கு காதல் வந்தே தான் தீரும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்புறம் சுக்கிர திசைக்கு அப்புறம் வர சூரிய திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், அரசியல் செல்வாக்குகளை கொடுக்கும், அரசியல் தொடர்புகளை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சந்திரனோட திசை உங்களுக்கு கொடுத்துட்டு போகும். அதுக்கப்புறம் செவ்வாவுடைய திசை அது லக்னாதிபதி ராசிநாதனுடைய திசையாகவே வர்றதுனால அதுவும் நல்ல ஒரு அதிகாரம், ஆளுமை இது எல்லாத்தையுமே கொடுக்கும். சந்திரன் திசையும் அதே மாதிரிதான். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும். முதல் சின்ன வயசுல வர கேது திசையில ஒன்றும் பெரிய ஒரு மாற்றங்கள் இல்லை. அது ஒரு 5-6 வருஷம் உங்களுக்கே நினைவுகள் தெரியாத வயசுல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வர சுக்கிர திசை உங்களுக்கு நல்லா இருக்கும். 20-25 வயசு வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்லா சுகமா வாழ்வாங்க. லவ் கிவ் பண்ணிட்டு சொகுசா இருப்பாங்க. ஆனா சூரிய திசை கொஞ்சம் அப்படியே பக்குவப்படுத்தும் உங்களையும். அனுபவத்தை கொடுக்கும். ஒரு நல்ல பொறுப்புக்குள்ள உட்காருவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த சூரியன் செய்யும்.
சரி, நம்ம பரணி நட்சத்திரத்தை பத்தியும் பார்ப்போம். பரணி நான் சுக்கிரனுடைய நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா, கலையில ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும். கலை சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் கூடுதலாகவே இருக்கும். நல்ல ரசனை உள்ளவங்க, எதையும் ரசிச்சு செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும். அதே மாரி கார்த்திகை நட்சத்திரம் அதே மாரி தான். நம்மளுக்கு அது கடைசி நட்சத்திரம். ஒரே ஒரு பாதம் தான் அங்க நிக்குது. சூரியனுடைய நட்சத்திரம். யோகாதிபதி உங்க ராசிக்கு யோகாதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்துல வர அந்த கார்த்திகை மிக சிறப்பு. ஏன்னா இதுல பிறக்கிறவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. மேசராசி கார்த்திகை நட்சத்திரம்னா ரிஷப ராசியில தான் நிறைய பேர் 3 பாதங்கள் ரிஷப ராசியில் தான் இருக்குது. ஒரே ஒரு பாதம் தான் மேச ராசியில் இருக்குது. அது நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம். நல்ல பிறக்கும் போதே அப்பா ஒரு செல்வாக்கோட இருப்பாரு. அரசியல்ல செல்வாக்கு இருக்கு, அதிகாரம் இருக்கு. பிறந்து வளர வளர வாழ்க்கைகள்ல முன்னேறிக்கிட்டே போகக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும். இன்னும் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கார்த்திகை நட்சத்திரம் சரி, சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் சரி, இவங்களுடைய ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இளமையில சிரமப்பட்டாங்கன்னா ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் இளமையில கஷ்டப்பட்டு முதுமையில கொஞ்சம் சிரமங்கள் படுற மாதிரியும் அமையும். ஆக மேச ராசி ஒரு சிறப்புமிக்க ராசி. எல்லாத்துக்குமே கலை சார்ந்து, அதிகாரம் சார்ந்து, ஆளுமை சார்ந்து, அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல யோகத்தை செய்யக்கூடிய, எதிலையும் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ராசி மேச ராசி. அதுல இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களும் நன்மைகளை தரக்கூடிய நட்சத்திரங்கள் தான். அஸ்வினி, பரணி, கார்த்திகை நல்ல நன்மைகளை செய்யக்கூடிய நட்சத்திரம் தான். இது உங்களுடைய லக்னம் என்னவா அமையுது, உங்களுடைய திசாமுக்திகள்ல கிரகங்கள் என்ன அமைப்புகள்ல இருக்குதுங்கிறத பொறுத்து கொஞ்சம் பலன்கள் மாறவும் செய்யும். இது உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம தெளிவான பலன்களை சொல்ல முடியும். சரி, இந்த கடவுள் யுகம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க. நம்ம அடுத்த வீடியோல ரிஷப ராசியை பத்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.